ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் vlog. ஃப்ரைடே நான் நைட்டே கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்ததுனால மார்னிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. மார்னிங் எழுந்து வந்தோடனேயுமே வரகரிசி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஊற வச்சிட்டேன். ஆக்சுவலாக வரகரிசி மார்னிங் வந்து ஒரு 1 hour ஊறுனா ரைஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எழுந்ததுமே ஊற வச்சிட்டேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு வைக்கலான்னு சொல்லி நைட்டு ஊற வச்சுருந்தேன். பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா சும்மா தாளித்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நைட்டே எல்லாம் ஊற வச்சுட்டு படுத்துக்கிட்டேன். சுண்டல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வேக வச்சும் வைப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போகிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் குக்கரில் தாளித்து விட்டு சுண்டலையும் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட தக்காளி இல்லை. சரி, அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரக்கு டைம் இல்லாதனால தக்காளியெல்லாம் எதுவும் போடாமல் குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் சுண்டல் வந்து உள்ளே கொட்டி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சைடில் மசாலாக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கசகசா, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறக்காக. டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நான் எப்போவுமே எந்த மசாலா இந்த மாதிரி எதாவது வைக்கிறேன் அப்படின்னா கேஷ்யூ ஆட் பண்ணிப்பேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ சைடில் சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்டு பச்சைப்பயிரையும் தாளித்து எடுத்துக்கிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சன்னா கிரேவி, பச்சைப்பயிர் தாளித்தது, மதியத்துக்கு வரகரிசி.